1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவரே நம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி இந்த புதிய நாளில் நாம் தொடர்போம். உபாகமம் 1:11 பார்க்கும்போது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை உங்கள் பிதாக்களின் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்த்தோம். உபாகமத்தில் சொன்ன அந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வண்ணம் தேவன் நம்மை இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து பல மடங்கு அதிகமாகும்படி என்பதை நாம் பார்க்க முடியும். விசுவாசம், அன்பு, சமாதானம், இரக்கம், பொறுமை, தயவு இவைகளை நமது வாழ்க்கைக்கு ஆதாரமாகிய சில உபகரணங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவது உலக காரியத்தினாலே அல்ல, ஆவிக்குரிய கனிகளினாலே 1000 மடங்கு இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்று சொல்லி அதிலே பெருக வேண்டும். நம்முடைய உலக காரியத்திலே ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 1000 பேருக்கு நாம் சாட்சியாகவும், 1000 பேருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாகவும், 1000 பேர் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லுவதற்காகவும் வாழ்வோம். ஆமென், ஆமென். அதுதான் 1000.